ஸோ வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். மேக்ஸிமம் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்தியா ஃபுல்லாக ட்ரெண்டிங்கான விஷயமே இது தான். எல்லா யூடியூப் சேனல்லையும் சரி, சோஷியல் மீடியாவில் சரி, நியூஸ் சேனல்லையும் சரி பேசப்பட்டு இருக்க விஷயமே இதுதான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். நம்ம சேனலில் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நார்த் இந்தியானாலே அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபெர்னாண்டா அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் அப்படி. இப்போ அவனுங்க வந்துட்டு நம்மளை திருப்பி சாணி எடுத்து அடிக்கிற மாதிரி சவுத் இந்தியாவும் இப்படி தான், நார்த் இந்தியா மட்டும் சொல்லாதீங்க, இந்தியானாலே இப்படி தான், சவுத் இந்தியாவும் அதில் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விஷயம் நடந்திருக்கு. நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த ஆர்த்தி அப்படிங்கிற பொண்ணு தான். அவங்க 9 வயசு 5வது படிச்சுருக்காங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் காணாமல் போயிட்டாங்க. சனிக்கிழமை போலீஸ்காரங்க தேடினாங்க, கிடைக்கல. புதன்கிழமை பார்த்தீங்கன்னா அவங்களோட உடம்பு மட்டும் சாக்கடையில் ஒரு சாக்குப்பையில் சுத்தப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி பிரேத பரிசோதனைகள்லாம் நடந்துச்சு. அதில் ஆரம்பத்தில் மிஸ்ஸிங் கேஸாக இருந்துச்சு, அதுக்கப்புறமா கொலை கேஸாக மாறிச்சு. இப்போ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் படி இது வந்துட்டு அந்த பொண்ணு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள். அதில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக ஏகப்பட்ட பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. பட் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தமிழில் சொன்ன மாதிரியே தான், இது எங்கிறது ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான பாலியல் ரீதியான விஷயங்களை பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம், இதை நம்ம பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு பசங்க எங்கே தள்ளப்படுறாங்க, எந்த சந்தர்ப்பத்தில் தள்ளப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பேச போகிறோம். மேபி இது தப்பாக கூட இருக்கலாம், பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் இதுதான் உண்மை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இது இல்லையா ஆமாவா அப்படிங்கிறத நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க. ஃபஸ்ட்டு இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டெக்னாலஜியை ஃபஸ்ட்டு சொல்லுவேன். டெக்னாலஜியோட அட்வான்ஸான வளர்ச்சி அப்படிங்கிறது இதுக்கு ஒரு முக்கியமான ரூட் காஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் தவறான வீடியோஸ் பார்க்குறாங்க, தவறான விஷயங்களை பார்த்துக்கிறாங்க. இதில் தப்பான விஷயங்கள் மட்டும்தான் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதையை தாண்டி தவறான வீடியோஸை சின்ன பசங்கள் பார்க்குறது உண்டு. இப்போ நிறைய வீட்டில் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8வது 9வது படிக்கிறவன் ஃபோன் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க. பட் அவன் எதுக்காக கேட்குறான் அப்படிங்கிறது அவங்களுக்கு சரியாக தெரியறதில்ல. நிறைய பேர் வேறு ஏதாவது ரீசனுக்காக கேட்கலாம், பட் முக்கால்வாசி பேர் கேட்குறக்கு முக்கியமான ரீசன் அந்த தப்பான வீடியோஸ் பார்க்குறக்கு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த தப்பான வீடியோஸ் பார்க்குறது தப்புன்னு அவங்களுக்கு சொல்ல வேண்டிய முதல் நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டீச்சர்ஸ் தான். அவங்க அந்த விஷயத்தை தவற விட்டுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன டக்குன்னு ஸ்கூல் டீச்சர்ஸை சொல்லிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், அவங்க தான் அந்த விஷயத்த சொல்லியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9th 10th அந்த சப்ஜெக்ட் வருமா அப்படின்னு சரியா ஞாபகம் இல்லை, பாலியல் ரீதியான சப்ஜெக்ட் வருமா அப்படின்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பட் 11th 12th பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் வரும். ஏன்னா நான் ஜுவாலஜி ஸ்டூடெண்ட் தான். அதில் ஒரு சப்ஜெக்டே எங்களுக்கு தனியாக இருந்துச்சு, பாலியல் ரிலேட்டடான விச் மீன்ஸ் செக்ஸ் ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்டே எங்களுக்கு இருந்துச்சு. அதில் நடந்த ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் டீச்சர் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்கள் இந்த விஷயத்தை படிச்சுக்கோங்க, உங்களுக்கே புரியும், உங்கள் ஏஜுக்கு இது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. பட் பசங்க அதை தவறான விஷயத்தில் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதா தெரியலையா அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த ஏஜில் இருக்க பசங்களோட மெச்சூரிட்டி லெவல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை தவறான எண்ணத்தில் தான் புரிஞ்சுப்பாங்க. பட் டீச்சர்ஸோட ஏஜுங்கிறது வேறு, அவங்களோட மெச்சூரிட்டி லெவலுங்கிறது வேறு. அவங்க இவங்களுக்கு வேறு வகையில் புரிய வச்சுருக்கலாம். அந்த இடத்துல அவங்க தவறான வீடியோஸ் பார்க்குறது தப்பு அப்படின்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம். அந்த இடத்துல அவங்க அந்த சப்ஜெக்டை ஸ்கிப் பண்ணுறனாலேயே இந்த ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறக்கான இடத்த டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அந்த சப்ஜெக்டை மட்டும் இல்லாமல், அந்த லெசனை மட்டும் இல்லாமல், அந்த குறிப்பிட்ட முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு சோஷியல் மெசேஜையும் டீச்சர்ஸ் ஸ்கிப் பண்ணிடலாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. இதில் வந்துட்டு ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குது, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். இப்போ கோ எஜுகேஷன் இருந்துச்சுன்னா பசங்களோ பொண்ணுங்களோ ஒரே கிளாஸில் உட்காந்துருப்பாங்க, அது அவங்களுக்கு ஒரேடியாக சொல்லிக் கொடுக்குறது கஷ்டம். அதே மாதிரி ஆப்போசிட் ஜெண்டர் டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் அதை சொல்லிக் கொடுக்குறது கஷ்டம். பட் இந்த விஷயத்தை மாற்ற முடியும். இந்த ஒரு குறிப்பிட்ட லெசனுக்கு மட்டுமே கேர்ள்ஸோ பாய்ஸோ தனியாக வச்சோ, இல்லைனா அவங்களுக்கு ஈக்குவலான டீச்சர்ஸ், சேம் ஜெண்டர் டீச்சர்ஸை வச்சோ அந்த விஷயத்தை சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்துட்டு ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. பசங்க அவங்க வாழ்க்கையில், பசங்களோ பொண்ணுங்களோ அவங்க வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இங்கே அவங்க இந்த விஷயத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டது தான் அடுத்தடுத்த லெவலில் அவங்க தப்பான வழிக்கு போகிறதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு சொல்லியிருக்கலாம், இது வந்துட்டு சாதாரண ஒன் ஆஃப் த பார்ட் தான், மனுஷங்களோட லைஃப்பில் ஒன் ஆஃப் த பார்ட் தான். இப்போ நீங்கள் இருக்க ஸ்டேஜ் இது வந்துட்டு தவறா சரியா அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. பட் இது வந்துட்டு ஒன் ஆஃப் த பார்ட் தான், இது வந்துட்டு தவறான விஷயமே கிடையாது அப்படின்னு டீச்சர்ஸ் அந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக சொன்னால் கேட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் என்கிட்ட இன்னொரு கொஸ்டின் வைக்கலாம், இதில் வந்துட்டு ஒரு 50 பேர் கேட்குறானா எல்லாருமே கேட்டுருவானுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் ஒரு 20 பேர் கேட்பான், 30 பேர் திருப்பி அதே தப்பான விஷயத்த சொல்லுவான். இவன் வந்துட்டு பூமரு, இந்த டீச்சர் லூஸு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவானுங்க. பட் 20 பேர் கேட்பானுங்கல்ல, அந்த 20 பேரோட பசங்களுக்கோ பிள்ளைகளுக்கோ அந்த விஷயத்த சொல்லுவாங்க. அவனுங்க அவங்களோட பசங்களுக்கோ பிள்ளைகளுக்கோ இந்த விஷயத்த சொல்லுவாங்க. அந்த பசங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவாங்க. அப்படியே இது மாறிக்கிட்டே இருக்கும். ஃப்யூச்சர் போக போக ஜென்ரேஷன் மாற இந்த விஷயம் அப்படிங்கிறது காமனாக மாறும். செக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமா மற்றவங்களுக்கு சொல்லி தரப்படும். பட் அந்த இடத்துல அவங்க ஸ்கிப் பண்ணுறனால ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்
ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்துட்டு ஒரு தவறான விஷயந்தான், அதனால தான் சொல்கிறதுக்கு யோசிக்கிறாங்களோ அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதனாலே தவறான வழிகளுக்கு போகிறது உண்டு, தவறான இடத்துக்கும் போகிறது உண்டு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தவறான இடத்துக்கே போக ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி நீ டைரெக்டாக ஸ்கூலையே சொல்லிட முடியும், டீச்சர்ஸே சொல்லிட முடியும்? ஏன்னா படிக்காத தற்கொலைகள் தான் இந்த விஷயத்த நிறையா பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. படிக்கிறவங்களே இந்த விஷயத்த நிறையா பண்ணுறது உண்டு, நம்மளும் கேட்டுட்டு தான் இருக்கும். படிக்காதவனுங்க பண்ணுறானுங்க, பட் அவங்கள திருத்தணும் அப்படின்னு கேட்டால் அது டீச்சர்ஸால முடியாது. அவங்க வீட்டில் உள்ள நீங்களோ நானோ தான் பண்ணியாகணும். இப்போ அவன் தப்பு பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவனுக்கு சப்போர்ட்டே பண்ணக்கூடாது. யாராவது அடித்தா அடிக்கட்டும்னு விட்டுறணும், யாராவது சொன்னாங்கன்னா அவனுக்கு தண்டனை நம்ம வாங்கி கொடுக்கணும். இப்போ எப்படி சொல்கிறது, சிம்பிளாக அவன் தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சுன்னா அவனுக்கு நம்ம கொடுக்குற செல்லத்தை கட் பண்ணணும், கொடுக்குற காசை கட் பண்ணணும், அவனுக்கு வாங்கி கொடுக்குற பொருட்களை நிப்பாட்டணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். குறிப்பாக அவனை வீட்டை விட்டு வெளியவே அனுப்பக்கூடாது. ஏன் அனுப்பக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம காசோ பொருளோ கொடுக்கல அப்படின்னா அவன் கெட்ட பழக்கத்துக்கு போகிறக்கு ஒரு முக்கியமான காரணம் அவன் சேர்ற சேர்க்கை தவறாக இருக்கிறது தான். அவன் என்ன சொல்லுவான், உங்கள் வீட்டில் உள்ளவங்க ஒன்று ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் நீ எங்கள் கூடவே இருந்துரு, எங்கள் கூடவே சேர்ந்துரு, எங்கள் கூடவா காசு சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் வழி பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஆனால் அவனை என்ன பண்ணுவானுங்க, ஒன்று திருடுவானுங்க, இல்லைனா கஞ்சா வைப்பானுங்க, அப்படியே போதையிலே தான் சுற்றிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி தவறான வழிக்கு போவானுங்க. அவனுங்க அதோடு நிப்பாட்டுவானுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த பாலியல் ரீதியான விஷயங்களையும் அவனுக்கு இன்வால்வ் ஆகணுங்க. அப்படி இருக்கும்போது தான் போதையில் என்ன விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியாது அவங்களுக்கு. இந்த மாதிரி சின்ன குழந்தைகளை கூட வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லா வேலைகளையும் பண்ணுறது உண்டு. இப்போ அரெஸ்ட் ஆனானுங்க தெரியுமா, அவனுக்கு 2 பேர் சொல்கிற விஷயமும் நாங்கள் போதையில் இருக்கும்போது தான் இந்த விஷயத்த பண்ணோம் அப்படின்னு அந்த பொண்ணோட அப்பா சொல்கிறதும், அங்கே போதை அவனுக்கு எல்லாருமே கஞ்சா குடிக்கிறதான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவங்க போதைக்கு அடிமையாகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது டீச்சர்ஸ் கையில் கிடையாது, ஓகேவா? அது அவங்க வீட்டில் உள்ளவங்க கையில். பட் படித்தவங்களே இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகிறாங்க அப்படிங்கிறத தடுக்கிறது டீச்சர்ஸ் கையில் இருக்குது. அந்த ஸ்டேஜ்லேயே இது தவறான விஷயம் தான். அதாவது இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறது தவறான விஷயம், பட் செக்ஸ் அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயமும் ஒரு எப்படி சொல்கிறது வேண்டான்னு பேசக்கூடாதுன்னு ஒதுக்க வேண்டிய விஷயமும் கிடையாது. இது ஒரு சாதாரண விஷயம் தான். டீச்சர்ஸ் அந்த இடத்துல அவங்களுக்கு பசங்களுக்கு சொல்லி வைக்க முடியும். இது உடனே நம்மளுக்கு மாற்றத்தை கொண்டு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இதோட மாற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நிகழ ஆரம்பிக்கும். பட் இனிமேல் ஏதாவது டீச்சர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கூலில் ஜுவாலஜி டீச்சர்ஸ் ஓகேவா இது இருந்துச்சுன்னா இந்த சப்ஜெக்டை ஸ்கிப் பண்ணாமல் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதில் முக்கியமான விஷயமும் இந்த எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குது, இதை பற்றி பேசும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவான டைம் கிடைக்கும்போது இந்த தப்பான வெப்சைட்டுக்குள்ளே தப்பான வீடியோஸ் பார்க்குறது தப்பு, தப்பான இடத்துக்கு போகிறது தப்பு, இதெல்லாம் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போய் தான் ஆகணும். உங்கள் ஏஜில் இந்த விஷயம் நடக்க தான் செய்யும். ஏன்னா அவங்க ஏஜ் இருக்க ஸ்டேஜ் அப்படிங்கிறது அந்த மாதிரி தான். நீங்கள் இப்போ படிச்சுட்ருக்க ஏஜில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது சாதாரணம். இதெல்லாம் கடந்து வந்தால் தான் நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி அவங்களோட மைண்டை ஸ்டெபிலிட்டிக்கு கொண்டு வரது உங்கள் கையில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, இதெல்லாம் விட்டுடலாம். என்ன கேட்டால் இதுக்கு ரூட் காஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜிக்குள்ளே போகாமல் இதை தடுக்கிறதுக்கு முக்கியமான இடத்துல இருக்கிறது டீச்சர்ஸ் தான். ஏன் நான் டீச்சர்ஸை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க வீட்டில் ஃபோன் கேட்டால் அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்துட்றாங்க. பட் அவங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னு தெரியாது, என்ன ரீசனுக்காக அந்த ஃபோனை கேட்டான் அப்படின்னு தெரியாது. அவங்கள பொறுத்தளவுக்கு இந்த நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா ஒரு விஷயம், அந்த விஷயத்தை பசங்கள்கிட்ட சொல்கிறக்கே கூச்சப்படுவாங்க. இது எப்படி நம்ம சொல்ல முடியும், இது எப்படி நம்ம சொன்னால் ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். இதே படித்தவங்க எஜுகேட்டடான பீப்புள்னால் அதை அவங்க சிம்பிளாக சொல்கிறது உண்டு. பட் படிக்காதவங்க அப்படிங்கும்போது இதை பற்றி அவங்களே இதை ஒரு கூச்சமான விஷயமா நினைக்கிறனால அவங்க இந்த விஷயத்தை அவங்க பசங்கள்கிட்டயோ பொண்ணுங்கள்கிட்டயோ சொல்ல முடியாது. அதனால் இந்த விஷயத்தை சொல்கிற கடமை யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் கிட்ட தான். இந்த மாதிரி பசங்க தப்பான வழிகளுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு 2 இடம் தான் ஒரே வழி. ஒன்று ஸ்கூலு, இன்னொன்று அவங்க வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ். இவங்க 2 பேர் தான் இதை காப்பாற்ற முடியும். ஓகே, நம்மளும் இதை பற்றி எவ்வளவோ பேசுகிறோம், எவ்வளவோ பார்க்குறோம். நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த விஷயம் ஆரம்பிச்சிச்சு, என் காதில் கேட்டுச்சு. ஒன்று நிர்பயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அந்த பேர் என்னால் இப்போ வர மறக்க முடியாத ஒரு பேராக இருக்குது. அதுவுமே இந்த மாதிரி தான் பாலியல் ரீதியான ஒரு சீண்டலுக்கு ஒன்றாயி அந்த பொண்ணு இறந்து போன கதை தான் அது. நிர்பயா எப்போ ஆரம்பிச்சது, நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 23 வயசு பக்கம் ஆகிடுச்சு. இப்போ வர அது நிற்காமல் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. டெல்லியில் ஆரம்பித்து காஷ்மீர் வர போய்கிட்டே தான் இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திராவில் ஏதோ ஒரு டாக்டர், இப்போ இந்த குழந்தை நமக்கு நமக்கு தெரியாமல் ஏகப்பட்ட பேர். அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா நார்த் இந்தியாவில் நடந்த அந்த ஃபெர்னாண்டா அது பைக்கர்ஸ் கம்யூனிட்டி மூலமாக தான் வெளியே தெரிஞ்சே தவிர்த்து எந்த நியூஸ் சேனலுமே அதை வெளியே சொல்லலை. இந்த மாதிரி சோஷியல் மீடியா இல்லாத டைமில் ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கும். இதெல்லாம் ஓகேப்பா, நீ இவ்வளோ பேசுறியே, இதுக்கு என்ன காரணம்,
இதை எப்படி நிப்பாட்ட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு காரணம் தான் நான் முன்னாடி சொன்னது. நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டிய இடத்துல இதை பற்றின புரிதல் இருக்கவங்க சொல்லாதனால தான் ஏகப்பட்ட தவறுகள் நடக்குது. அதே மாதிரி இது எப்படி நிப்பாட்டலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு என் கையில் கிடையாது. இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறியே ஆகணும். மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம நாடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இரக்க குணம் ஜாஸ்தியாக இருக்க கண்ட்ரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இரக்க குணம் ஜாஸ்தியாக இருக்க தண்டனை சட்டம் கொண்ட ஒரு நாடு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் தப்பு பண்ணுறாங்க, அவங்க அறியாமையில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறனால கொஞ்ச நாள் தண்டனை வச்சுட்டு வெளியே திருந்தி வாழ்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. பட் எல்லா கேஸுமே அறியாமையில் பண்ணுறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதில் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு குழந்தைய நாசம் பண்ணி கொலை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அறியாமையில் பண்ணுறது கிடையாது. இதுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக அதிகபட்ச தண்டனையை கொடுக்கலாம். ஓகே, பேசுறதெல்லாம் போதும். இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி தப்பை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குள்ள பயத்தை கொண்டு வரது தான் ஒரே வழி. இந்த விஷயத்த பண்ணோம் அப்படின்னா நம்மளே இருக்க மாட்டோம், இல்லை நம்மள்ட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்காது அப்படிங்கிற பயத்துக்கு அவங்கள கொண்டு வரணும். அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா சவுதி அரேபியாவை நம்ம சொல்லலாம். அவங்க பார்த்திங்கன்னா எல்லாரும் முன்னாடி வச்சு அந்த குற்றவாளிக்கு சங்கடப்படாமல் தலையை வெட்டிடுவாங்க. பட் அந்த விஷயத்தை இந்தியாவில் பண்ண முடியுமான்னு கேட்டால் இவங்க கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. பட் வேறு ஏதாவது தண்டனைகளை அவங்களுக்கு கொடுக்க முடியும். அது எந்த மாதிரியான தண்டனையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் ஒப்பீனியனை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 7 பேர் 8 பேருங்கிறாங்க இல்லையா, அவங்க இந்த விஷயத்தை பண்ணாங்க இல்லையா, அதுக்கு காரணம் என்ன? அவங்களோட ஆண்மை, அவங்களோட ஆணுறுப்பு, அது அவங்களுக்கு இல்லாமல் பண்ணணும். ரெண்டாவது, அவங்க 7 பேரையும் அவங்க பெற்றோர்கள்கிட்ட முன்னாடி நிற்க வச்சு அவங்களுக்கு எந்த தண்டனை கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க பெற்றோர்கிட்டே ஒப்படைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் அந்த பொண்ணோட ஆத்மாவை சாந்தி அடையும் அப்படின்னு என்னோட ஒப்பீனியன். நம்மளும் ஆரம்பத்துலேருந்தே இந்த டிஜிட்டல் மீடியா வளர்ந்ததுலேருந்தே ஜஸ்டிஸ் ஃபார்னு போடுறோம். இந்த ஜஸ்டிஸ் ஃபார் மாறாது, பேர் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும், வருஷம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் எவனுக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடச்சிச்சு. அந்த ஆந்திராவில் நடந்த அந்த கேஸில் ஒரு டாக்டருக்கு மட்டும். எல்லாருமே என்கவுண்டரில் கொல்லப்பட்டாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா அதில் என்கவுண்டரில் கொல்லப்பட்டவங்க பொய்யானவங்க அப்படிங்கிற மாதிரியான வதந்தியெல்லாம் பரவிட்டுருச்சு. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. பட் நம்ம கேட்குற இந்த ஹேஷ்டேக் ஜஸ்டிஸ் ஃபார் அப்படிங்கிறது எப்பயுமே மாறாது. பேர் மாறிக்கிட்டே இருக்கும், வருஷங்களும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இதை நிப்பாட்டுறதுக்கு வழி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தவறுகளை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மனசில் பயத்தை கொண்டு வரணும். இந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி பசங்களும் சரி பொண்ணுங்களும் போவே கூடாது அப்படின்னா அதுக்கு நம்ம வேற விஷயங்களை ஆரம்பிக்க முடியும் அப்படின்னா ஸ்கூல் தான். ஏன்னா இப்போ ஏகப்பட்ட பேருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு படிப்பு மட்டும்தான் ஒரே வழி நம்ம வாழ்க்கையில் முன்னேறக்கு அப்படின்னு. அப்படி படிப்பை நோக்கி வரவங்கள்ட்ட நம்ம இந்த விஷயத்த சொல்லவே செய்யலாம். இதுக்கு தனியாக ஒரு எல்லாருக்குமே, இந்த ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு தனி கிளாஸ் கூட நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா இது வந்துட்டு தவறான விஷயமா போயிட்டுருக்கு. படிக்காதவங்க மட்டும் கிடையாது, படிக்கிறவங்களும் இந்த விஷயங்களை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, அந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். குறிப்பாக சொல்லிக்கிறேன், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா க்ரைம் ரிலேட்டடான மிஸ்டீரியஸான வீடியோஸ் தான் நம்ம போடுவோம். பட் இது வந்துட்டு எல்லோரும் பேசி தான் ஆகணும்.